Do you know you can declare your tax liability negatively in GSTR 3B now? Welcome to GST with Sharada in shorts. This is a tax saving welcoming change in the portal. பொதுவா நீங்க கிரெடிட் நோட் இல்லனா டவுன்வர்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்வாய்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய டாக்ஸ் லைபிலிட்டி ரிவர்சல மேக்ஸிமம் அந்த மந்த்லிய டாக்ஸ் லைபிலிட்டி வரைக்கும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஜீரோ தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். நெகட்டிவ் பேலன்ஸ் ரிப்போர்ட் பண்ண முடியாது in GSTR 3B. But இப்போ you can declare negative tax liability in GSTR 3B with effect from September and that has been introduced through notification 12/2024. இப்படி ரிப்போர்ட் பண்ண நெகட்டிவ் டாக்ஸ் லைபிலிட்டியை சிஸ்டமே நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டா லெட்ஜர்ஸ்ல கேப்சர் பண்ணிடுது. இத சப்சிக்வெண்ட் பீரியட்ல நீங்க GSTR 3Bல டாக்ஸ் liability கட்டும் பொழுது டேபிள் 6 பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ்ல இந்த நெகட்டிவ் பேலன்ஸை சிஸ்டமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நெட் டாக்ஸ் பேயபிள் தான் நீங்க ஐடிசி ஆர் கேஷ் யூஸ் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் a welcoming change. ஏன்னா யூஸ்வலா இந்த நெகட்டிவ் பேலன்ஸை நம்ம தான் மேனுவலா ட்ராக்கிங் வச்சு சப்சிக்வெண்ட் பீரியட்ல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அது விட்டு போயிடுச்சு அப்படின்னா you will end up paying unnecessary tax liability. Now system is ensuring that you are adjusting your negative tax liability without any mistakes. பட் இந்த நெகட்டிவ் டாக்ஸ் லைபிலிட்டி உங்களுக்கு கிரெடிட் ஆவோ இல்ல ரீஃபண்ட் ஆவோ கிடைக்காது. சப்சிக்வெண்ட் பீரியட்ல அட்ஜஸ்ட்மெண்டா மட்டும் தான் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு அந்த எக்ஸஸ் டாக்ஸ் லைபிலிட்டினால தேவையில்லாம கேஷ் ஃப்ளோ பிளாக் ஆகுது அப்படின்னா நீங்க தான் அதுக்கான RFD01 ரீஃபண்ட் அப்ளிகேஷனை போடணும். Now share this video and create awareness about this important feature. தொடர்ந்து பேசுவோம் GST with Sharada.